ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருமலை திருப்பதி தொடர்பான நிறைய வீடியோஸ் நம்ம தொடர்ச்சியா நிறைய தகவல்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு விஷயங்களும் தரிசனம் போகக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுக்கும் போய் சேரணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு எப்படி ஈஸியா புரியுமோ, எந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்கோ அதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம நிறைய வீடியோஸாவும் ரெடி பண்ணி ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே ரெகுலரா திருமலைக்கு தரிசனம் போகக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுக்கும் பயனுள்ள விஷயங்களா அமையணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்க இன்ஃபர்மேஷன் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனா கூட இருக்கலாம், ஒரு சிலருக்கு புதிய இன்ஃபர்மேஷனாவும் இருக்கலாம். ஸோ வீடியோவை பாருங்க. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்க. வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த தரிசனத்தை கண்டிப்பா நீங்களும் பெறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. முடிஞ்ச வரைக்கும் தரிசனம் போகக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுக்கும் இந்த காணொலியாகட்டும் இந்த தகவலையாகட்டும் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க, என்ன தரிசனம், இதை பத்தின கூடுதலான தகவல்களை ஒன்னொன்னா இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். திருப்பதிக்கு போகணும், திருமலை பெருமாளை தரிசனம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா ஆன்லைன்ல டிக்கெட் இருந்தா நம்ம புக் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா ஆஃப்லைன்ல டோக்கன் வாங்குவோம், இல்ல நேரடி இலவச தரிசனத்துல போயிட்டு சாமியை பார்த்துட்டு வருவோம். இதுதான் நம்ம ரெகுலரா செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நம்ம எத்தனை முறை நார்மலா போகக்கூடிய எல்லா தரிசனத்துல போனாலும் அந்த தரிசனங்கள் எல்லாம் கிடைக்காத ஒரு விஷயம் இந்த தரிசனத்துல கிடைக்கும். அந்த தரிசனம் பத்தின தகவல்களை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அது என்ன தரிசனம் அப்படின்னா, திருமலையில மூலவருக்கு நடக்கக்கூடிய டெய்லியும் சேவாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சேவாவுக்கான டிக்கெட் தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிக்கெட். ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட், எலக்ட்ரானிக் டிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்னென்ன சேவாலாம் நடக்கும் அப்படின்னா, டெய்லியும் காலையில சுப்ரபாத சேவா நடக்கும். அதுக்கு அடுத்தது தோமாலா, அர்ச்சனா, அதே மாதிரி அஷ்டதள பாத பத்மாராதனா. இந்த சேவாக்கள்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களும் இதுல எப்படி நம்ம பார்ட்டிசிபேட் பண்றது அப்படின்றதையும், மற்ற தரிசனங்கள்ல இருந்து இந்த தரிசனம் ஏன் டிஃபரெண்டா இருக்கு, ஸ்பெஷலா இருக்கு அப்படின்றதையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதை நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு, அதாவது இந்த டிப்ல நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்னு ஆன்லைன் மெத்தட். ஆன்லைன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாசமும் 18ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் டிடிடியோட அஃபிஷியல் வெப்சைட்ல உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஓபன் ஆகும். நீங்க பார்க்கக்கூடிய இந்த இமேஜ்ல இருக்க மாதிரி தான் உங்களுக்கு லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் கொடுப்பாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான், நம்ம எதுவுமே பே பண்ண தேவையில்லை, ஃப்ரீயாவே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ரெண்டாவதா இந்த டிக்கெட்ல நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான ஆப்ஷன் ஆஃப்லைன் மூலமா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். திருமலையில இருக்கக்கூடிய சிஆர் ஆபீஸ் கிட்ட ஆர்ஜிதம் கவுண்டர் இருக்கு. இந்த ஆர்ஜிதம் கவுண்டர்ல ஒவ்வொரு நாளும் காலையில 11 மணில இருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு நாளும் அடுத்த நாள் என்ன சேவா நடக்குதோ அதை பொறுத்து உங்களுக்கான சுப்ரபாத சேவா இந்த மாதிரி டிஸ்பிளேல என்னென்ன சேவாஸ் அன்னைக்கு அலாட் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு கோட்டா ஓபன் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் என்ரோல் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் ஷோ ஆகும். இதுல ஈவினிங் 5 மணி வரைக்கும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். 5:30 மணிக்கு மேலதான் லைவா லக்கி டிப் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுல நீங்க திருமலைக்கு தரிசனம் போகும்போது இந்த ஆஃப்லைன் லக்கி டிப்ல ட்ரை பண்ணலாம். வீட்ல இருந்தே நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு மாசமும் ஓபன் ஆகக்கூடிய அந்த ஆன்லைன் லக்கி டிப்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இதுதான் இது ஃபர்ஸ்ட் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான ப்ரொசீஜர். அடுத்ததான் நாம இதுல இருக்க ஒவ்வொரு சேவாவுக்குமான ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சுப்ரபாத சேவா. சுப்ரபாத சேவா பொறுத்த வரைக்கும் ஒரு நபருக்கு 120 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க, 2 பேருக்கு 240 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகமான டிக்கெட்டோட கவுண்டிங் இருக்கும். ஒரு நாளைக்கு 270 டிக்கெட் ஆன்லைன்ல ஓபன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 270ல இருந்து ஒரு 250 டு 270க்குள்ள கவுண்டிங் இருக்கும். ஆஃப்லைன்ல 50 டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஒரு 300 320 மொத்தமா ஒரு நாளைக்கு சுப்ரபாத சேவா மூலமா மூலவரை ரொம்ப பக்கமா தரிசனம் பார்க்க முடியும். இந்த டிக்கெட்ல உங்களோட குழந்தைங்களுக்கு 12 வயசுக்கு கம்மியா இருக்காங்க அப்படின்னா நீங்க அவங்களையும் தாராளமா உங்க கூட கூட்டிட்டு போக முடியும். அடுத்ததா இருக்கக்கூடிய சேவா டிக்கெட் தோமால சேவா. இந்த தோமால சேவா பொறுத்த வரைக்கும் ஒரு நபருக்கு 220 ரூபாய் நம்ம செலக்ட் ஆனோம் அப்படின்னா டிக்கெட்டுக்கு பே பண்ணணும். இதோட கவுண்டிங் ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஆன்லைன்ல 10 டிக்கெட் தான் ஓபன் பண்ணுவாங்க, ஆஃப்லைன்ல உங்களுக்கு 10 டிக்கெட் ஓபன் ஆகும். இந்த பிரைஸ் லிஸ்ட்லயும் பக்கத்துல பாருங்க, குவாட்டா ஆகஸ்ட் 2023 ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதுல TML அப்படின்னு சொல்லியிருக்கிறது தோமாலா, பக்கத்துல இருக்க ARC அப்படின்னு சொல்றது அர்ச்சனா சேவாவுக்கான குவாட்டா தான். மொத்தமே ஒரு நாளைக்கு உங்களுக்கு 10 டிக்கெட் தான் இருக்கும். ஸோ ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய டிக்கெட் இது. இதுக்கு அடுத்தும் இன்னொரு டிக்கெட் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதிகமான கவுண்டிங் இருக்கிறது சுப்ரபாத சேவா தான். அதுக்கு அடுத்து இருக்க சேவா அர்ச்சனா சேவா. இதுக்கும் ஒரு ஆளுக்கு 220 ரூபா தான். உங்களுக்கு இந்த சேவாலையும் ஒரு நாளைக்கு 10 டிக்கெட் தான் ஓபன் பண்ணுவாங்க. உங்களுக்கு செவ்வாய், புதன், அதே மாதிரி வியாழன் நாட்கள்ல இந்த தோமால சேவா அதே மாதிரி அர்ச்சனா சேவா நடக்கும்.
மொத்தமே ஒரு நாளைக்கு உங்களுக்கு 10 டிக்கெட்ஸ் தான் அலாட் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான டிக்கெட் தான் இது. தோமாலா, அர்ச்சனா இந்த 2 டிக்கெட்லயும் நீங்க செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா உங்களோட குழந்தைங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால சப்போஸ் நீங்க இதுல செலக்ட் ஆகிறவங்க நோட் பண்ணிக்கோங்க. குழந்தைகள் இல்லாம நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னா நீங்க 2 பேரும் தான் தர்ஷன் போற மாதிரி இருக்கும். டிக்கெட் இருந்தா மட்டும்தான் மற்ற நபர்களையும் அலோவ் பண்ணுவாங்க. ஆன்லைன்ல ஓபன் ஆகக்கூடிய கடைசி சேவா அஷ்டதலபாத பத்மாராதனா. இந்த சேவா பொறுத்த வரைக்கும் ஒரு மாசத்துக்கே 60 டிக்கெட் மட்டும் தான் ஓபன் ஆகுங்க. இது ஒரு நபருக்கு 1250 ரூபாய் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். இதோட ரிப்போர்ட்டிங் டைம் நமக்கு காலையில 8:30 மணி, சேவா டைம் 9 மணி. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு கிட்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க. குவார்ட்டர் ரொம்ப கம்மி. ஸோ இந்த ஆன்லைன்ல ஓபன் ஆகிற 4 சேவாவும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா அதிகமான கவுண்டிங் இருக்கக்கூடியது சுப்ரபாத சேவா தான். ஆஃப்லைன் லக்கி டிப் பொறுத்த வரைக்கும் நமக்கு அடுத்த நாள் ஒவ்வொரு சேவாஸ் வந்து இருக்கிறத பொறுத்து நமக்கு ஓபன் பண்ணுவாங்க. இப்போ புதன்கிழமைகள்ல வந்து வியாழக்கிழமை திருப்பாவாட சேவா நடக்கும் அப்படின்னா திருப்பாவாட சேவாவுக்கான லக்கி டிப் வந்து ஓபன் பண்ணுவாங்க. அதே மாதிரி பூராபிஷேகம், மேல்சாத்து வஸ்திரம், ஆஃப்லைன்ல கல்யாணோற்சவ லக்கி டிப் கூட கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆஃப்லைன்லயும் ஆன்லைன்லயும் கொஞ்சம் உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்து மாறும். ஒரு சில சேவாஸ் வந்து ஆஃப்லைன்ல மட்டும்தான் கிடைக்கும். பட் ரெண்டுலயும் ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்ம செலக்ட் ஆகுறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தரிசனத்தை நமக்கு கொடுக்கும். அடுத்தது இந்த சேவால நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான ப்ரொசீஜர் வந்து பார்த்துடலாம். ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு மொபைல் நம்பர் வச்சு மேக்ஸிமம் 2 பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். மினிமம் ஒரு நபருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுக்குமே ஆதார் கார்டு கம்பல்சரி. ஆஃப்லைன்லயும் சேம் அதே மாதிரி ப்ரொசீஜர் தான். ஆஃப்லைன்ல நீங்க டைரக்டா அந்த கவுண்டருக்கு போயிட்டு உங்களோட ஆதார் கார்டு கொடுத்து நீங்க ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு வெரிஃபை பண்ணி தான் அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து 2 பேரோட ஆதார் நீங்க லைன்ல நின்று கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்க முடியும். ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் சேம் தான். ஆஃப்லைன்ல பண்ணும்போது என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா நமக்கு ஆஃப்லைன்ல ஒரு சேவாவுக்கு மட்டும் தான் என்ரோல் ஆக முடியும். ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் 4 சேவா இருக்குன்னா 4 சேவாலையும் என்ரோல் பண்ணிக்கலாம். குலுக்கல் முறையில எந்த சேவாவுக்கு நம்ம செலக்ட் ஆகிறோமோ அதுக்கு பே பண்ணிக்கலாம். பட் ஆஃப்லைன்ல நம்ம சுப்ரபாதானா சுப்ரபாதாவுக்கு மட்டும் தான் என்ரோல் பண்ண முடியும். இல்ல வேற ஏதாவது சேவாவுக்கு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்கன்னா அதுக்கு மட்டும் தான் பண்ற மாதிரி இருக்கும். இந்த லக்கி டிப்ல நீங்க செலக்ட் ஆகுற வரைக்கும் எத்தனை டைம் வேணாலும் உங்களோட ஆதாரை யூஸ் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு தடவை நீங்க செலக்ட் ஆகி தர்ஷன் பாத்தீங்க அப்படின்னா திரும்பவும் இதே டிக்கெட்டை புக் பண்றதுக்கு 180 நாள் டைம் கேப் வந்து கேட்கும். ஆஃப்லைன் ஆகட்டும் ஆன்லைன் ஆகட்டும் ரெண்டுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த தரிசனத்துல அப்படி என்னங்க ஸ்பெஷல் அப்படின்றத தான் பார்க்க போறோம். மற்ற டிக்கெட்ல நம்ம தர்ஷன் போனோம் அப்படின்னா ஜெயன் விஜயன் வரைக்கும் தான் நம்ம தரிசனம் பார்க்க முடியும். எக்ஸாக்டா இல்ல ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல இருந்து மூலவரை பாக்குறதுக்கு ஒரு 50ல இருந்து 55 அடி கேப் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டிஸ்டன்ஸ்ல நின்று தான் நம்ம பாக்குறோம். இப்ப 300 ரூபா தர்ஷன் 500 ரூபா தர்ஷன் எந்த தரிசனத்துல போனாலும் இந்த அளவுல இருந்து தான் நம்மள வந்து சாமி பார்க்க அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து ஒரு லாங்ல இருந்து பார்க்கும்போது அவரை ஃபுல்லா வந்து ரொம்ப கிளியரா பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல தள்ளுமுள்ள இருந்துச்சு அப்படின்னா நம்மளால ஏதோ ஓரளவுக்கு சாமி பார்த்துட்டு வந்த மாதிரி ஒரு திருப்தி தான் இருக்கும். ஆனா இந்த தரிசனத்துல நீங்க செலக்ட் ஆகி போனீங்க அப்படின்னா மூலவரை ஒரு 10ல இருந்து 15 அடி தூரத்திலேயே உங்களால தரிசனம் பண்ண முடியும். அதுவும் அவரை ஃபுல்லா ரொம்ப பக்கத்துல பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த டிக்கெட் மூலமா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ நிறைய பேர் 2 வருஷம் 3 வருஷம் இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சிலருக்கு இதை பத்தியே தெரியாது. ஸோ அப்படி இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணுங்க, இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. குலசேகர படி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் வரைக்கும் போயிட்டு நம்ம ரொம்ப பக்கமா மூலவரை பார்க்க முடியும். அதுதான் இந்த டிக்கெட்ல இருக்க ஸ்பெஷல். அதே மாதிரி நம்ம அந்த தரிசனம் போற டைம்ல உங்களுக்கு சுப்ரபாத சேவாவா இருந்தா ஒரு நாளைக்கு ஒரு 300 பேர் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருமே அப்படியே லைன்ல 1 by 1 அனுப்பிட்டு இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு தள்ளு முள்ளு எதுவுமே இருக்காது. அதுவும் இல்லாம 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ நம்மளால நிதானமா பக்கத்துல பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த டிக்கெட்ல கிடைக்கும். ரொம்ப வருஷம் நானும் திருமலைக்கு தரிசனம் போறவங்க தான், இல்ல ரீசெண்டா தான் நான் வந்து அடிக்கடி போறதுக்கு ட்ரை பண்ணிருக்கேன் அப்படின்ற எல்லாருமே ஒரு தடவையாவது இந்த தரிசனத்தை ட்ரை பண்ணுங்க. வாய்ப்புகள் இருக்கு, முயற்சி பண்ணுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா கன்ஃபார்மா டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு சிலர் இதை லக் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலருக்கு வந்து புதுசா இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே அவங்களுக்கு டிக்கெட் வந்து கிடைச்சிருது. பட் ஒரு சிலர் எவ்வளவு நாள் ட்ரை பண்ணோம் அப்படின்னாலும் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க இன்னொரு ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணலாம். அந்த டிக்கெட் பத்தின இன்ஃபர்மேஷனை நம்ம பார்க்கலாம். 2 வருஷமா 3 வருஷமா நானும் இந்த சேவாவுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா இது வரைக்கும் எனக்கு இந்த டிக்கெட் கிடைக்கல அப்படின்றவங்க இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்ரீவாணி விஐபி டிக்கெட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். உடனே நம்மளால இவ்வளோ டொனேஷன் வந்து பண்ண முடியாது. என்னோட சஜஷன் ஒரு சஜஷனை ஷேர் பண்ணா மேபி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்றேன். எதுக்காகவும் ப்ரொமோட் பண்ணல, பட் ஒரு விஷயமா சொல்லணுன்றதுக்காக சொல்றேன். ஸ்ரீவாணி விஐபி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10,000 ரூபாய் டொனேஷன் பண்ணணும்.
இந்த டொனேஷனுக்கு 500 ரூபாய் விஐபி தர்ஷன் டிக்கெட் கொடுப்பாங்க. இந்த 500 ரூபாய் விஐபி தர்ஷன் டிக்கெட்ல நான் இப்ப சொன்ன குலசேகர படி வரைக்கும் போயிட்டு நீங்க தரிசனம் வந்து பார்க்க முடியும். என்னால அந்த அளவுக்கு டொனேஷன் பண்ண முடியாதுங்க. நாங்க வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நம்ம தரிசனம் போகும்போது உண்டியல்ல காசு போடுவோம் இல்லையா, அந்த உண்டியல் காசையும் நிறைய கோவில்களை புனரமைக்கிறதுக்கும் நிறைய நல்ல விஷயங்களுக்கு டிடிடி வந்து பயன்படுத்துறாங்க. அதே மாதிரிதான் இந்த ட்ரஸ்ட்ல நம்ம கொடுக்குற டொனேஷனையும் அவங்க பயன்படுத்துறாங்க. இந்த உண்டியல போடக்கூடிய காசு மாதிரி நாமளும் ஒரு நாளைக்கு இவ்வளோ நாளைக்குள்ள நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சேர்த்து வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளும் ஒரு நாள் இந்த தர்ஷன்ல போயிட்டு வர முடியும். இந்த தரிசனத்துல போறது மூலமா நம்ம பெருமாளை ரொம்ப பக்கமாவும் பார்க்க முடியும். நீங்க லக்கி டிப்லயும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, இதையும் ஒரு சேவிங்ஸா ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு என்னைக்கு எந்த விஷயம் நல்லதா கிடைக்குதோ அதை பயன்படுத்தி நீங்க ஒரு தடவையாவது இந்த தரிசனம் வந்து போயிட்டு வரலாம். இப்ப நான் சொன்ன இந்த ஆப்ஷன்லயும் உங்களுக்கு வந்து ஒரு சாதாரண பக்தர், ஒரு சாதாரண ஒருத்தங்களும் மூலவரை ரொம்ப போய் பக்கமா பார்க்க முடியும் அப்படின்னா அது 2 விஷயத்துலதான் முடியும். ஒண்ணு வந்து உங்களுக்கு முன்னாடி சொன்ன சேவால செலக்ட் ஆகுறது. அதுல நம்மள மாதிரியே நிறைய பேர் காம்படிஷன் இருக்காங்க, நிறைய பேர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சிலருக்கு 2 தடவை 3 தடவை கூட கிடைச்சிருக்கும், ஒரு சிலருக்கு ஒரு தடவை கூட இது வரைக்கும் கிடைச்சிருக்காது. அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 10 ரூபாயோ இல்ல ஒரு 15 ரூபாயோ சேவிங்ஸ் பண்ணா எவ்வளவு நாளுக்குள்ள எவ்வளவு அமௌண்ட் சேவ் பண்ணுவோம். ஒரு தடவை லைஃப்ல பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி கூட முயற்சி பண்ணலாம். இந்த டிக்கெட் பத்தி நான் தனி வீடியோ வந்து ஷேர் பண்றேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கிங்க. நம்மளாலே முடியும்னா ஒரே தடவையில யாராலையும் முடியாது. ஸோ சிறுக சிறுக ஒரு விஷயத்த செய்யணும் நம்ம நினைக்கும் போது கண்டிப்பா நமக்கு அந்த விஷயம் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, இது என்னோட ஒரு சஜஷன் தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நாளைக்கு உங்களுக்கு ஜனவரி மாசத்துக்கான லக்கி டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்காக தான் இந்த டீட்டெயிலான வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க, ஃப்ரீ தான். எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது அப்படின்ற வீடியோ நம்ம சேனல்லே கொடுத்துருக்கோம், அதை பார்த்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் வேணாலும் இருக்காங்கன்னா எல்லாத்தையும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லுங்க. முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. புதுசா பண்ற ஒரு சிலருக்கு கூட கிடைக்குது, ரெகுலரா பண்ற எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி நீங்க மனசு வந்து சோர்ந்துடாதீங்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு இந்த வாய்ப்புல ஏதாவது ஒரு வாய்ப்புல உங்களுக்கு மூலவரை பக்கமா பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இந்த தகவல்கள் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நான் சொன்ன இந்த 4 சேவாலையோ இல்ல வேற சேவாக்கள்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா உங்களோட டைம் எடுத்து டைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே அடுத்து அந்த சேவாவை பார்க்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த மாதிரி தான் இருக்குமா அப்படின்ற உங்களோட அனுபவங்கள் அவங்களுக்கு பெரிய அளவுல உதவியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது போல பயனுள்ள பதிவுகளை தொடர்ச்சியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஆல் இன் ஒன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.